மடி மருமகளே, பொங்கல் நல்ல இனிப்பா வரணும், சரியா? கண்டிப்பா ஆண்டி. அடுத்த வருஷம் பொங்கலை என் பேத்தியோட கொண்டாடுவீங்க. ஆமா ஆண்டி. அம்மா, நீங்களும் பேத்தி தான் எதிர்பார்க்குறீங்களா? யாரா இருந்தா என்ன, எங்களுக்கு எல்லாமே ஒண்ணுதான். ஆமா கண்ணா, உங்க அப்பா சொல்றது கரெக்ட். எந்த பிளேயர் தானே, எல்லாமே ஒண்ணுதான். அதெல்லாம் முடியாது. எனக்கு பொண்ணுதான் பொறுப்பா. நீங்க வேணா பாருங்களேன். இல்ல ஆண்டி, எனக்கு பையன்தான் பிறப்பான். நீங்க வேணா பாருங்களேன். அப்பா சாமிங்களா, உங்க சண்டையை ஆரம்பிச்சிட்டிங்களா? புஷ்பா, பேசாம உள்ள வந்துரு. இவங்க 2 பேர் சண்டைக்கு நம்மள பலியாக்கிடுவாங்க. ஆமாங்க, அதுவும் கரெக்டு தான். நம்ம போய் உள்ள ஹாயா உட்காருவோம். 2 பேரும் பொங்கல் செஞ்சு கொண்டு வரட்டும். என்ன நண்பர்களே, எல்லாரும் நல்லபடியா பொங்கல் கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா, பொங்கல் அன்னைக்கு பொங்கல் எபிசோட் வராம இன்னைக்கு வருதுன்னு பாக்குறீங்களா? ரொம்ப வேலை ஃப்ரெண்ட்ஸ், அதனாலதான் பொங்கல் அன்னைக்கு மேக் பண்ண முடியல. சாரி ஃப்ரெண்ட்ஸ், தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த வருஷம் எங்களுக்கு தலை பொங்கல் இல்லையா, அதனாலதான் பொங்கல் எபிசோட் போட்டிருக்கோம். வேற ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், தப்பா எடுத்துக்காதீங்க. சரிங்க, வாங்க நம்ம உள்ள போவோம். அவங்க 2 பேரும் பொங்கல் வைக்கட்டும். ஓய் பொண்டாட்டி, என்னடா புருஷா, சொல்லு. பசி வந்துருச்சா? பொங்கல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிரும், சாப்பிடுவோம். அது இல்லை பொண்டாட்டி. அப்புறம் என்ன? இல்ல, பொங்கல் முடிச்சுட்டு நம்ம பெங்களூர் போறோமா, இல்ல நம்ம ஊர்லயே இருக்க போறோமா, என்னன்னு சொல்லு. நம்ம ஊர்லேயே இருப்போம்டா. அடுத்து மனோண்ணா பையனுக்கு பேர் வைக்கணும்ல. அப்புறம் பெங்களூர் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும். அதனால பொங்கல் முடிச்சிட்டோம் இங்கேயே இருப்போம். அவனுக்கு பேர் வச்சதுக்கப்புறம் நம்ம பெங்களூர் போவோம், சரியா? ஓகே பொண்டாட்டி, எதனால எனக்கு ஓகே தான். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குற மாதிரி வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். மெயில் ஏதாவது வந்ததா? 2-3 கம்பெனிஸ்ல இருந்து ஆஃபர்ஸ் வந்திருக்குடா. ஆனா நேர்ல போய் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்கல. கிடைச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ என்ன அவசரம்? அது இல்லை, எங்கள் வீட்டில் எல்லாரும் உன்னைய வேலை இல்லாத வெட்டி பையன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்காகத்தான். அவங்க சொல்றாங்களோ இல்லையோ, நீ சொல்லுவ போலயே. ஏண்டி, வேலைக்கு போகும்போதெல்லாம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறேன், என் கூட பேச மாட்டேங்கிறேன்னு சொல்ல வேண்டியது. வேலைக்கு லீவ் போட்டு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தா எப்போ வேலைக்கு போவேன்னு கேட்குற. இப்போ என்ன உன் பிரச்சனை? அது இல்லைடா. செலவுக்கு என்ன பண்ணுவான்னு யோசிக்கிறியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் சேவிங்ஸ் இருக்குல்ல, 1 இயர் அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே எனக்கு வேலை கிடைக்காம போக போகுது. அப்படி கிடைக்கலனா கூட எங்க அப்பாவோட பிஸ்னஸ் இருக்கவே இருக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ நல்லாவே பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு. ஸோ கால் மேலே கால் போட்டு உன் புருஷன் வேலை பார்ப்பான். ஸோ டோன்ட் வரிடி பொண்டாட்டி. ம் நான் லீவ் போட்டிருக்கதே உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்காக தான். இப்படி வேலைக்கு போன்னு துரத்துக்கிட்டே இருக்க. என் பிள்ளைய என் கையில் வாங்கினதுக்கு அப்புறம் தான் எனக்கு திருப்தியாகவே இருக்கும். அது வரைக்கும் என் மைண்டில் எந்த வேலையும் ஓடாது. டேய், நீ லீவ் போட்டது என்னைய பார்த்துக்கவா இல்லை உன் குழந்தைய பார்த்துக்கவா? இதில் என்ன சந்தேகம்? என் குழந்தைய பார்த்துக்கத்தான். உன்னைய பார்த்துக்க எவனாச்சும் வேலையை விடுவானா? லூசு பையன் கூட வேலையை விட மாட்டான். எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. உன் குழந்தை வந்துச்சுன்னா நீ என்னை கண்டுக்கவே மாட்ட, அப்படிதானே? என்ன பொண்டாட்டி, கோவமா? ஆத்திரத்தை கிளறாத புருஷா, அப்புறம் அவ்வளோதான். கையில் என்ன வச்சிருக்கேன்னு தெரியுதுல, கரண்டி. மண்டே உடச்சிருவேன். இதோ பாரா, உன் குழந்தை வந்ததுக்கப்புறம் என்னை கண்டுக்காம விட்ட உன்னை அவ்வளோதான். என்னவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எனக்கு தான், புரியுதா? ஏதாவது லவ் கிவ் குறைஞ்சது அவனே. அப்புறம் எனக்கு எத்தனை பாப்பா வந்தாலும் நீ தான் என்னோட பாப்பா. என் நிவ்யா பாப்பாக்கு அப்புறம் தான் எல்லாமே. ஓகேவா? அது சரி பொண்டாட்டி, வயிற்று அமைக்கி உட்காராத. எந்திரி, வயிற்றுல குழந்தை இருக்குல்ல, எந்திரிச்சு நின்று கிண்டு. அப்புறம் நம்ம பாப்பாக்கு தான் மூச்சு முட்டும். சரி சரி. என்னடி, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? நானும் பார்த்துட்டு இருக்கேன், எவ்வளோ நேரம் ஆகுது? இன்னும் கொஞ்ச நேரம் தான்டா. அரிசி குழஞ்சதுக்கப்புறம் வெள்ளத்தை போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழத்தை போட்டு இறக்கிட வேண்டியதான்.
சூடான சுவையான பொங்கல் ரெடி ஆயிரும். சரி பொண்டாட்டி, இதுக்கு மேல எனக்கு பொறுமை இல்லை. நான் போய் மனோ ப்ரோவும் அகிலா சிஸ்டரும் என்ன பண்றாங்க போய் பார்த்துட்டு வரேன். அப்படியே ரஞ்சித் ஸ்வேதாவும் என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ம், சரி சரி. அகிலாமா, சீக்கிரமா பொங்கல் கொடுமா, மாமாக்கு ரொம்ப வயிறு பசிக்குது. மாமா அப்பவே ஆரம்பிச்சிட்டேன், ஆனாலும் இன்னும் முடிய மாட்டேங்குது. இவ்வளோ நேரம் கழிச்சு தீயே இப்பதான் வேகமா எரியுது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க மாமா. அடிக்கடி விறகு அடுப்புல சமைச்சு பழகணும். அப்படி சொல்றேன் என் மகனே. ஒரு பொங்கல் வைக்கிறதுக்கு முக்கால் அழுகுற. வேணாமனோ, என்னை கோவப்படுத்தாதீங்க. காலையிலேருந்து நீங்கள் ஒரு ஹெல்ப் கூட எனக்கு பண்ணல. போய் கண்ணனாவை பாருங்க, நிவ்யாக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஆனால் நீங்கள் பக்கத்தில் கூட வரல. ஆனால் கிண்டல் மட்டும் பண்ணுறீங்க, அப்படி தானே? எனக்குலாம் ஹெல்ப் பண்ண தெரியாது, எனக்கு வேடிக்கை தான் பார்க்க தெரியும். அப்போ பேசாம வேடிக்கை மட்டும் பாரு. எதுக்கு வாயை கொடுப்பானே வாங்கி கட்டிப்பானே. அப்படி சொல்லுங்க மாமா. மனோ, என்னைக்கு என் பேரனுக்கு பேர் வைக்க போறீங்க? முடிவு பண்ணிட்டீங்களா இல்லையா? என்ன தேதின்னு? இன்னும் 2 நாள்ல வச்சிடலாமா? அப்படின்னா என்ன வேணுமோ அதை 2 நாளைக்கு முன்னாடியே வாங்கி வச்சிரு. அப்புறம் அன்னைக்கு போய் கேட்டு அதை வாங்கணும் இதை வாங்கணும் தைய தக்கான்னு குதிச்சுன்னா அம்மாவுக்கு கோவம் வரும். அப்பா கிட்ட என்னென்ன வேணும்னு லிஸ்ட் எழுதி கொடுத்துரு, அப்பா வாங்கிட்டு வந்துடுறேன். சரியாடா? சரிப்பா. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஹாப்பி ஹாப்பி பொங்கல். பொங்கல். இவ்வளவு நேரம் உன் தங்கச்சி புலம்பிட்டு இருந்தா, கண்ணை மட்டும் உங்க தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்றாரு, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலையான்னு. ஆனா நீயும் என் கூட தான் வந்து நிக்கிற. அட போங்க ப்ரோ, காலையில இருந்து அவளுக்கு எல்லா ஹெல்ப்பும் நான் தான் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன். முக்காவாசி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சு வந்தேன். கண்ணு கட்டுது ப்ரோ, காலையில இருந்து ஒன்றும் சாப்பிடலையா, அதனால அங்கேயே உட்காந்துருக்க முடியல. அதான் சும்மா வாக்கிங் மாதிரி போயிட்டு வரலான்னு வந்தேன். உங்களையும் பார்த்துட்டு ரஞ்சித் என்ன பண்றான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்னன்னா, ஒரு வழியா நிவ்யா பொங்கல் வச்சாலா இல்லையா? ஆமா மாப்பிள்ள, நிவ்யா பொங்கல் வச்சாலா இல்லையா? என்ன பண்ணிட்டு இருக்கா? முக்காவாசி முடிஞ்சிருச்சு ஆண்டி. இன்னும் கொஞ்ச நேரம் குழஞ்சதுக்கு அப்புறம் வெள்ளம் போடணும்னு என்னமோ சொல்லிட்டு இருந்தா. சரி மாப்பிள்ள, 2 நாள் கழிச்சு மனோ பையனுக்கு பேர் வைக்கிறதா இருக்கும். அதனால இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நீங்க பெங்களூர் போங்களேன். வேலை இருக்குன்னு ஓடிடாதீங்க. நீங்க கவலைப்படாதீங்க அங்கிள், நான் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு தான் பெங்களூர் போவேன். ஏன்னா நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் அங்கிள். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? இப்பதான் பெஸ்ட் எம்ப்ளாய் ஆஃப் த இயருக்கான அவார்டு தரப்போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ள ஏன் வேலையை ரிசைன் பண்ணீங்க? அது இல்லை அங்கிள், இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் என்னால் முழுசாக கவனம் செலுத்தி வேலையை பார்க்க முடியாது. அதனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுங்கன்னு கேட்டு பார்த்தேன், தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்கிற மாதிரி வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். டேய், அப்படின்னா ரெஸ்யூம் கொடுறா, என்னோட ஆஃபீஸில் கேட்டு பார்க்குறேன். நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே பார்க்குறேன். ஓகே ப்ரோ. அப்புறமா உங்களுக்கு நான் என்னோட ரெஸ்யூமை மெயில் அனுப்புகிறேன். சரிடா. சரி ப்ரோ, பயங்கரமா போர் அடிக்குது. வாங்க ரஞ்சித் என்ன பண்றான்னு பார்த்துட்டு அப்படியே வாக்கிங் போயிட்டு வருவோம் 3 பேரும். வாடா போவோம். இப்போதைக்கு பொங்கல் ஆகுற மாதிரி இல்லை, சும்மா வாக்கிங்காச்சும் போயிட்டு வருவோம் வா. ம், அட தங்கமே, என் பிள்ளைக்கு வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சா? எனக்கு கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிரும், சரியா? ஆமா, அப்பா வைங்க. அப்பா கூட கொஞ்ச நேரம் விளையாடுவீங்களா? அம்மா அதுக்குள்ள பொங்கல் ரெடி பண்ணி கொண்டு வந்துருவேனா? என் சாரா குட்டி உட்காந்து சாப்பிடுவாங்களா? சாரா குட்டி அம்மாவோட செல்லம் தானே? சாரா குட்டி அடம் பிடிக்க கூடாது. அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி பண்ணிடுவேன். போ, அப்பா கூட போய் விளையாடு. ரஞ்சித், ரஞ்சித், என்ன ஸ்வேதா? இங்க பாருங்க சாராவை. வயிறு பசிக்குதுன்னு கத்திட்டு இருக்கா. இன்னும் பொங்கல் ரெடி ஆகல. அவளை எங்கேயாச்சும் வெளியில கூட்டிட்டு போயிட்டு வாங்க. கண்ணை விரி வைக்க கூட்டிட்டு போயிட்டு வாங்க. அம்முக்குட்டிக்கு வயிறு பசிக்குதா? வா, அப்பா உனக்கு வெளியில ஏதாச்சும் வாங்கி தரேன். கண்டிப்பா வாங்கி தரேன் வா. அரைக்குட்டிக்கு என்ன வேணுமா? மாமா வாங்கி தரேன் வா. ஹாப்பி பொங்கல்ரா. ஹாப்பி பொங்கல் ஸ்வேதா. ஹாப்பி பொங்கல் ரஞ்சித். சரி சாரக்குட்டி, அங்கிள் கூட வா, அங்கிள் உனக்கு பிடிச்சதா வாங்கி தரேன். அங்கிளுக்கும் ரொம்ப ரொம்ப வயிறு பசிக்குது. வா, நம்ம 2 பேரும் போய் கடையில் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு வருவோம்.
டேய், பொங்கலுக்கு சாமி கும்பிட்ற வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாது. சின்ன பிள்ளை தான் சொல்கிறாங்க, நீ சாப்பிட போறேன்னு சொல்கிற? அட போடி இவளே, வயிறு பசிக்குது. நாங்க ஏதாச்சும் கொஞ்சம் குறைச்சிட்டு வரோம். வடை டீன்னு ஏதாவது சாப்பிட்டுட்டு வரோம். எங்களாலலாம் வயிறு பசி தாங்க முடியாதுப்பா. என்னமோ பண்ணுங்க. சரக்கு டீ போலாமா? போலாமே. என்ன ஜான், பொங்கல் பொங்கிடுச்சா? ஆமாம்மா, இப்பதான் நிறைய கட்டியிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். சரி சரி. நானும் ஐயாவும் ரிஷி ஐயா கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். சரியா? பொங்கல் ரெடி ஆனோடனே எடுத்து வச்சிரு. நானும் ஐயாவும் வந்து சாமி கும்பிடுவோம். இன்னும் 2 நாளில் நிச்சயதார்த்தம் இருக்குல்ல, அதனால என்னென்ன செய்யணும்னு ரிஷி ஐயா வீட்டில் போய் கேட்டுட்டு வந்துடுறோம் நானும் ஐயாவும். சரிம்மா, போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன். அது மாதிரி சின்னம்மாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு கொடுத்துரு. கண்டிப்பா செஞ்சு கொடுத்துட்றேம்மா. அப்புறம் டிரைவர் குணா இருக்கான்ல, அவனுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துரு. அவன் இங்கே தான் வந்து சாப்பிட சொல்லியிருக்கேன். சரிம்மா, கொடுத்துட்றேன். நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலையாம்மா? நானும் ஐயாவும் காலையிலே ரொம்ப பசிச்சதுன்னு சாண்ட்விச் சாப்பிட்டுட்டோம். இனி ஒரு வார்த்தை கூப்பிட்டுருந்தா வந்திருப்பேன்லம்மா. பார்த்தேன், நீ நல்லா தூங்கிட்டு இருந்த. அதான் நானும் ஐயாவும் வந்து சாண்ட்விச் செஞ்சு சாப்பிட்டுட்டோம். சாரிம்மா, நைட்டு கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால காலையில் லேட்டாக எழுந்திரிக்க வேண்டியதாகிடுச்சுமா. மன்னிச்சுக்கோங்கம்மா. அதனால சம்பளத்தெல்லாம் குறைச்சிடாதீங்கம்மா. சே, ஒரு நாளைக்காகலாம் சம்பளத்தை குறைக்க மாட்டேன். இந்த மாதிரி டெய்லியும் லேட்டாக எழுந்திரிச்சேன்னா கண்டிப்பாக சம்பளத்தை குறைச்சிருவேன். ஐயோ, இனிமே லேட்டாக எழுந்திரிக்க மாட்டேம்மா. சரி சரி, வேலையை பாரு, நான் போகிறேன். சரிங்கம்மா. இன்னைக்கு அம்மா நல்ல மூட்ல இருக்காங்க போல, அதான் எதுவுமே திட்டாம போயிருக்காங்க. என்ன ஜான், தொப்பி கண்ணாடிலாம் போட்டு செம்ம மாசா இருக்க. பொங்கல் ட்ரெஸ் சூப்பராக இருக்கு. தேங்க்யூ சின்னம்மா. ஐயா தான் வாங்கி கொடுத்தாங்க. சூப்பர் சூப்பர். அம்மா, உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன வேணும்? எனக்கு இப்போதைக்கு பசி இல்லை, அதனால பொங்கல் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு செஞ்சு கொடு. ஆமாம், பொங்கல் ரெடி ஆயிடுச்சா? இப்போதாம்மா பொங்கல் கொஞ்சம் கொஞ்சமாக நுர கட்டிட்டு வருது. கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிரும். ஆமாம், இங்கெல்லாம் வெட்ட வெளியில் விறகடுப்புலாம் வச்சு பொங்கல் வைக்கக்கூடாதா? ஐயோ, இங்கெல்லாம் வச்ச ஃபைனுமா. ஏர் பொல்யூஷன் சொல்லுவாங்க. இதென்ன நம்ம ஊரா? நம்ம ஊர்ல தான் ஏர் பொல்யூஷன் ஆனாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது யாருக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது. ஏர் பொல்யூஷன் பார்ப்பாங்க, வாட்டர் பொல்யூஷன் பார்ப்பாங்க, நீட்னஸ் பார்ப்பாங்க. அதாம்மா ஃபாரினுக்கும் நம்ம நாட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நீ சொல்கிறதும் கரெக்டு தான். இதே மாதிரி நம்ம நாட்டிலையும் ஃபாலோ பண்ணால் நம்ம நாடு க்ளீன் ஆயிரும். ஆமாம்மா. பெருமாவை பெருப்பாவும் சாப்பிட்டாங்களா? ரிஷி வீட்டுக்கு போகிறதா சொல்லிட்டு போனாங்க. காலையில அவங்களே எந்திரிச்சு சாண்ட்விச் செஞ்சு சாப்பிட்டுட்டாங்கம்மா. நான் நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கேன் போல. என்னது, தூங்கிட்டியா? பெரியம்மா ஒன்றும் சொல்லலையா உன்னைய? நல்ல மூட்ல இருந்திருப்பாங்க போல, ஒன்றும் சொல்லல. அது மாதிரி டிரைவர் குணா இங்கே தான் வந்து சாப்பிட வரான். வர சொல்லிட்டு போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. அப்போ சரி, எனக்கு போய் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணு. போய் டோஸ்டரில் போய் எனக்கு பிரெட் டோஸ்ட் பண்ணி கொண்டு வா. எத்தனை பிரெட் வேணுமா? ஒரு 10-15 ரெடி பண்ணி கொண்டு வா. நான் பொங்கலை பார்த்துக்கிறேன். 10-15? நீங்க அவ்வளோலாம் சாப்பிட மாட்டீங்களேம்மா. எனக்கு மட்டும் இல்லை ஜான், அந்த குணாவுக்கும் தான். சீக்கிரமாக வந்துடுறேன்னு நல்லா டோஸ்ட் பண்ணாமல் வந்துடாத. நல்லா டோஸ்ட் பண்ணி ரோஸ்ட்டாக கொண்டு வரணும். பீனட் பட்டர்லாம் நல்லா தடவி கொண்டு வரணும். சரியா? சரிம்மா. சரிண்ணா, சாப்பிட இங்கே தான் வரியா? வா வா. முறைப்படி நம்ம ஊரில் நம்மளுக்கு கல்யாணம் இருந்தா இந்நேரம் நம்மளுக்கு தலை பொங்கல் கொண்டாடிருப்பாங்க. எனக்கும் ஆசையாக இருக்குது. அந்த விறகடுப்பில் பொங்கல் வச்சு எல்லாரோடையும் ஜாலியாக கொண்டாடணும்னு ஆசையாக இருக்குது. உன் ஆசை கூடிய சீக்கிரத்தில் நிறைவேற போகுது. சரியா மை டியர் பொண்டாட்டி? ஹாப்பி தலை பொங்கல் மாமா. ஹாப்பி தலைப்பொங்கல் மை டியர் பொண்டாட்டி. ஆமா, நிச்சயதார்த்த வேலையெல்லாம் மும்மரமா நடக்குது போல. ஆமாம். என்ன இவ்வளவு கூலா ஆமான்னு சொல்ற? அப்போ உனக்கு இந்த நிச்சயதார்த்தத்துல சம்மதமா? ரிஷியை கல்யாணம் பண்ணிக்க போறியா என்னை விட்டுட்டு? ஆமாம், கரெக்டாக சொல்லிட்டேன். ரிஷி எவ்வளோ பார்க்க ஸ்மார்ட்டாக க்யூட்டாக இருக்கான்ல. அதுவும் இல்லாமல் அவன் பெரிய பணக்காரனா. நான் சொடக்கு போட்டால் எல்லாமே என் கைக்கு வந்துடும். போ மைத்திலி, நான் ஊருக்கு போறேன். போ, உன்னை யார் பிடிச்சி வச்சிருக்கா? அந்த ரிஷியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன எதுக்கு தாலி கட்ட சொன்ன? சும்மா போர் அடிச்சது, அதான் கல்யாணம் பண்ணி விளையாடலான்னு. நீ கல்யாணம் பண்ணி விளையாடுறதுக்கு நான் தான் கிடைச்சேனா? ஆமாம், நீ தான் கிடைச்ச. வேறு யாரையாவது இந்த மாதிரி விளையாட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா கம்பால் அடி கிடைக்கும்ல. நீ இன்னும் அடிக்க மாட்ட பாரு, அதனால தான். இப்போ எதுக்கா அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு சோகமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு? நீ தான் அந்த ரிஷியை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றேல்ல, அவன் பெரிய பணக்காரன்.
அவன் ஸ்மார்ட்டா கியூட்டா இருக்கான்னு சொல்றல. அப்புறம் நான் எதுக்கு இந்த ஊர்ல இருக்கணும்? நான் போறேன். என்னடா, நான் கோவப்படணும், நீ சமாதானப்படுத்தணும். இங்க உல்டாவா இருக்கு. நீ கோவப்படுற, நான் சமாதானப்படுத்த போறேன். சரவணா, ஏய் சரவணா, மாமா, இனி பாருங்க மாமா. சொல்லுங்க சின்னம்மா. ஏய், சின்னம்மான்னு கூப்பிடாத உன்னை சொல்லியிருக்கேன்ல. இப்போ நீங்க பெரிய பணக்காரவங்களை கட்டிக்க வேற போறீங்க. அதனால உங்களை சின்னம்மனு மரியாதையா கூப்பிட்டா தானே நல்லா இருக்கும். என்னடா, நிஜமாலே கோச்சுக்கிட்டியா? யாருமே என் சரவண அழகுக்கு ஈடாக முடியாது. என் மாமா பேரழகே. இப்போ கொஞ்சம் சிரிக்கலாமே. அப்போ இவ்வளவு நேரம் என்கிட்ட பொய் சொல்லி விளையாண்டியா? பின்ன அந்த ரிஷியை யாராச்சும் கட்டிக்குவாங்களா? அவனும் அவன் மூஞ்சியும் என் சரவண மாமா மாதிரி வருமா? சிரிப்பழகா சிரிப்பழகா. ஆமா, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா எனக்கு? ரொம்ப அழகா இருக்கு மைத்திலி உனக்கு. ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்னா ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான். ஏய் சரவணா, நாம ரெண்டு பேரும் ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கோம். ஏய், நீ தானே இந்த கலர்ல எனக்கு ட்ரெஸ் எடுத்த. நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடணும்னு நீ தானே எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்த. ஆமாடா, எங்க பெரியப்பா கிட்ட சொல்லி உனக்கு நான் தான் செலக்ட் பண்ணேன். நம்ம ரெண்டு பேரும் ஒரே கலர்ல ட்ரெஸ் போடணும் தான். சும்மா சொல்லக்கூடாது. உனக்கும் இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. யாரு செலெக்ஷன்? என் பொண்டாட்டியோடதாச்சு. அப்ப சூப்பரா தான் இருக்கும். ஐயோ, உன்கிட்ட பேசிட்டு பொங்கல் கவனிக்க மாட்டேன். பொங்கல் இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியலையே.